உதயம் சவுத் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு நேர்காணல் பேசுவதற்காக மூத்த அரசியல் விமர்சகர் திரு அல்லூர் சீனிவாசன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். வாங்க அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். வணக்கம் சார். ஒன்றிய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் திமுக நாடாளுமன்ற அவை உறுப்பினர்களை நாகரிகமற்றவர்கள் மாணவர்களுடைய கல்வி விஷயத்துல அரசியல் பண்ணி விளையாடுறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்தை பேசிட்டு இப்போ கடும் கண்டனங்கள் வந்ததுக்கு பிறகு அவர் அதை திருப்பி வாங்கி இருக்கிறாரு. எப்படி பாக்குறீங்க அவருடைய நடவடிக்கையை? அதாவது பாஜகவினுடைய அமைச்சராக இருக்கட்டும், பிரதமர் மோடியிலிருந்து அவர்களுக்கு தமிழகத்தின் மீது தமிழகத்திலே கால் ஊன்ற முடிவில் இருக்கிற ஒரு அழுத்தமான அவருடைய வடிவேல் பணியில சொன்னா அனைத்து ராஜதந்திரங்களும் வீணாகிவிட்டது என்கிற மாதிரி அவர் எடுக்கிற அத்தனை முயற்சிகளும் இங்கே தோற்கடிக்கப்படுகிறது அல்லது வீணாகி போகிறது. அந்த ஆதங்கம், கோபம், ஆத்திரம், இதனாலே என்ன பேசுவது என்று தெரியாமல் கோபத்திலே, அது இப்போ நம்ம ஏதாவது ஒரு விஷயத்துக்கு பேசுறோம், எது சொன்னாலும் நமக்கு அவங்க சரியா வரல, என்னென்ன வச்சு கையாண்டி சரியா வரலைங்கிறப்போ அந்த கோபத்துல உங்களுக்கு அறிவு இருக்காரா முட்டா போய் அப்படிலாம் சொல்லுவாங்களா, அது மாதிரி அவர் நம்மள சொல்றாரு. அன்சிவிலைஸ்ங்கிற வார்த்தையை பயன்படுத்துறாரு. யார் அன்சிவிலைஸ்? தமிழ்நாட்டிலையா? சந்திரபாபு நாயுடு சொல்றாரு, தமிழர்கள் ஆங்கிலம் அறிந்ததாலே உலகெல்லாம் கோல வச்சுக்கிறார்கள். கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு பேர் எடுத்த தமிழ்நாட்டுல தர்மேந்திர பிரதான் நாகரிகத்தை சொல்லிக் கொடுக்குற இடத்துல நம்ம இருக்கிறோம். நான் வடநாடுகளுக்கு போயிருக்கிறேன், நான் காங்கிரஸ் கட்சியில் இருக்கிறப்ப டெல்லியில இருந்திருக்கிறேன், எல்லாம் தெரியும். அவர்களுக்கு ஆங்கிலத்துல ஒரு 14% தான் அவங்களுக்கு தெரியும். ஆங்கிலம் அறிவே ரொம்ப கிடையாது அவங்களுக்கு. தமிழகம் எப்பயோ போயிடுச்சு, இருமொழி கொள்கையினாலே தமிழகம் மேலே போயிடுச்சு. இப்போ இருக்கிற பிரச்சனை என்னன்னா, ஹிந்தி படிக்க கூடாது என்பது அல்ல பிரச்சனை. படிச்சுட்டு தான் இருக்காங்க, தமிழ்நாட்டில் படிக்கிறவங்க படிச்சுட்டு இருக்காங்க, விரும்புகிறவர்கள் படித்துக் கொண்டு இருக்கிறார்கள். திணிக்க கூடாதுங்கிறத இப்ப கான்செப்ட். அதான் உறுதியா நாங்க திணிக்கலைங்கிறத சொல்ல விட்டுட்டு, நீங்க நாகரிகம் இல்லாதவன், அறிவு இல்லாதவன், மாணவர்களுக்கு துரோகம் பண்றீங்க, சார்ஜஸ் பண்றாங்க. அவங்க கையில விஷயம் இல்ல, சரக்கு இல்லைன்னா அர்த்தம். நீங்க தமிழ்நாட்டுல நாங்க படிக்க விரும்பல, இந்தியா என்கிற ஒரு கூட்டமைப்புக்குள்ளார மாநிலத்தில் இருக்கிற ஒரு மக்கள் நாங்க விரும்பலைன்னு சொல்றது மக்களும் சொல்றாங்க. இந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம் சொல்லுதுன்னா ஆல்டர்னேட்டிவ் என்னன்னா ஒரு மத்திய அரசாங்கம் பார்க்கணுமே தவிர, நான் சொன்னதை கேள்வி பணம் தர மாட்டேன்னு சொன்னா அது அராஜகம், ஆணவ போக்கு, அகம்பாவம் என்றுதான் சொல்ல முடியுமே தவிர, இது அவரை தான் நம்ம அன்சிவிலைஸ்ன்னு சொல்றோம். உங்களுக்கு அடிப்படை அறிவு வேணும்ல. இந்த ஊர்ல சரி கல்வியில என்ன தமிழ்நாட்டுல தாழ்ந்து போச்சு, ஹிந்தி படிக்காதனால என்ன நம்ம கட்டு போயிட்டோம். அங்க இருந்து இங்க வேலைக்கு வர்றேன், தமிழ் மொழி இப்போ தெரியுறதுல அவன் இங்க கத்துக்கிறான். ஹோட்டல்ல பாத்தீங்கன்னா சம்பார் இட்லிங்கிறான், குட்டு பொரியல் கத்துக்கிறான். அவன் கத்துக்கிறான், அவனுக்கு யார் போய் பள்ளிக்கூடத்துல சொல்லியே கொடுத்தாங்க. இங்க இருந்து வடநாட்டுல போறவர்கள் இந்தியை கற்றுக் கொடுக்குறாங்க. அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஹிந்திக்கு எழுத்து 33 எழுத்து தான், தமிழ்ல கத்துக்கிறது ரொம்ப கஷ்டம். 242 எழுத்துக்கள். தமிழை ஏன் நிறைய பேர் இப்ப தமிழ்நாட்டிலே நிறைய பேர் தமிழ்ல ஸ்காலர்ஸ் எல்லாம் இல்லைன்னா, தமிழ் 242 எழுத்து இலக்கணத்தை படிக்கிறதுலாம் சாதாரண விஷயம். ஹிந்திக்கெல்லாம் இலக்கணமே இல்லைன்னு சொல்றாங்க. அதனால இது தொன்மையான மொழி, ஆயிரக்கணக்கான ஆண்டுகள், 2000-3000 ஆண்டுகளுக்கு முன்னால இருக்கிற ஒரு தொன்மையான மொழி. இந்த மொழியை நாங்கள் படித்து உலகமெல்லாம் இன்றைக்கு கூகுள்ல யாரும் சுந்தர் பிச்சை இருக்காரு. என்ன நம்ம குறைஞ்சு போயிட்டோம்? எங்க நாங்க அன்சிவிலைஸ்டா இருக்கோம்? ஒரு மந்திரி பார்லிமெண்ட்ல பேசும்போது அறிவானா, அடிப்படை அறிவே இல்லாமல் RSS சித்தாந்தத்துல மூளை மழுங்கி போயவங்களுக்கு ஒரே, அதாவது குதிரை லகான் போட்ட மாதிரி மதம் மதம் மதம்னு பேசி அவர்களுக்கு மதம் பிடித்து போனதனால் அறிவு இழந்து அவர்கள் தான் அன்சிவிலைஸ்டாக இருக்கிறார்கள் தவிர, தமிழ்நாட்டில் இருக்கிறவர்கள் அறிவில் சிறந்திருக்கிறார்கள், உயர்ந்து நிற்கிறார்கள். உலகமெல்லாம் இன்னும் சொல்ல போனா இன்றைக்கு நம்ம இசைஞானி இளையராஜா அவர்கள் இந்த ஆங்கிலத்தில் புலமைப்படுத்தி வரா, டாக்டரேட் படுத்தி வரா. இன்னைக்கு சிம்பொனி உலகமெல்லாம் பரப்பி இன்றைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய பீத்தோவான் போன்ற இசைஞானிகளோடு அவர் ஒன்றாக இன்றைக்கு கலந்துக்கிற அளவுக்கு உயர்ந்திருக்கிறார்கள் தமிழர்கள். ஆக ஒரு பார்லிமெண்ட்ல இருக்கக்கூடிய மந்திரி ஒரு அடிப்படை அறிவு இல்லாமல் பேசுகிறார் என்பதான் எனக்கு ஆதங்கம். இதுக்கு நம்ம ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. இந்த 10 வருடமா அந்த கொடுமையெல்லாம் நம்ம அனுபவிச்சுதான் இருக்கோம். பொய்யா பேசி திரியிறாங்க. வடிவேல் படத்துல சொல்ற மாதிரி
தம்பி உனக்கு ஒரு சீட் எடுத்து கொடுப்பா, பொய்யா பேசிட்டு இருக்கிறாங்கிற மாதிரி பொய்யை தவிர வேற எதுவும் பேசுவதில்லை. எதை பேசினாலும் பொய். அப்ப எப்படி இந்த தமிழகத்துல இருக்கிறவர்கள் கல்வி அறிவிலே சிறந்திருக்கிறார்? அவர்கள் செய்கிற எந்த ஒரு பித்தலாட்ட அரசியலும் வடநாட்டில் இருக்க கேட்டு போறாங்க. ஏன்னா அவங்களுக்கு இன்னும் அந்த இதே வரல. அவர்கள் கல்வியறிவு பெறவில்லை என்பதுதான். அதனால வடநாட்டில் இருக்கணும் முட்டாள் நம்ம சொல்லக்கூடாது. அவர்களுக்கு கல்வியறிவு இல்ல. ஒரு மொழி தான் படிக்கிறான். நான் கேட்கிற மும்மொழி கொள்கையை நீங்க தமிழ்நாட்டுல சொல்றல, வடநாட்டுல இருக்கிற மும்மொழி கொள்கை விட தமிழை நீ படி, எல்லா மொழியும் இப்படி எங்க படிக்கிறீங்க? ஒரு இந்தியை மட்டும் வைத்துக் கொண்டு இந்த நாட்டுல தொடர்பு மொழிங்கிறான். தொடர்பு மொழி எங்களுக்கு எதுக்கு தேவையில்லை. வேணுங்கிறவங்க கத்துக்கிறான், வேணாம் விட்டுட்டு போ. நீ அதை போர்ஸ் பண்ற. உன்னிடத்திலே நிதி கொடுக்கிற அதிகாரம் என்ற ஒன்று இருக்கிறதுனாலே, அதிகாரத்தினாலே எங்களை ஆட்டி படைக்கலாம் என்று நினைத்தால் அதற்கு தமிழ்நாடு இடம் கொடுக்காது என்பதுதான். அவரே என்ன சொல்றாரு அப்படின்னா, ஏன் குழந்தைகளே வந்து மும்மொழிகளை படிக்கக்கூடியவங்களா இருக்கிறாங்க, இவங்களுக்கு என்ன வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி அவர் கேட்கிறாரு தர்மேந்திர பிரதான் அவர்கள். நம்ம யாருமே கான்பிடன்ட் இல்லையே. என்னுடைய குழந்தைகளும் கான்வென்ட்ல படிக்குது, எல்லாருடைய குழந்தைகளும் கான்வென்ட்ல படிக்குது. நாம் தமிழர் என்று சொல்லக்கூடிய வீரவசனம் பேசுற சீமான் பிள்ளைகளை கான்வென்ட்ல படிக்குது. எல்லாருமே அது விரும்பி படிக்கல சார். அது இல்ல சார், அது இருமொழி கொள்கை உள்ள கல்விக்கூடங்கள்னு சொல்றாங்க. ஆனா அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, தாய்மொழி கல்வியும் கத்துக்கிறாங்க, மராத்தியும் கத்துக்கிறாங்க, இந்தியும் கத்துக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்களே. மத்த குழந்தைகள் கத்துக்கிறதுல என்ன வந்துச்சு அப்படின்னு கேட்கிறாரு அவரு. கேட்பது என்னன்னா, அது வந்து அது உங்களுடைய விருப்பம். நீங்க எத்தனை மொழி வேணாலும் கற்கலாம். அதெல்லாம் யாரும் இல்லை. மது வந்து மதுவை விட மொழி ஒன்று கொடியது இல்லை. யார் வேணாலும் விரும்பி படிக்கலாம். நாம என்ன சொல்றோம், நம்முடைய கான்செப்ட் என்ன, தமிழ்நாடு அரசாங்கமா இருக்கட்டும், தமிழ்நாடு உள்ள மக்களா என்ன சொல்றோம்னா, எங்களுக்கு இந்திய நாங்க விரும்பி படிக்கிறோம், திணிக்காதேங்கிறதா கான்செப்ட். என்ன எங்க மேல அதை திணிக்காத, நீ படிச்சுதான் ஆகணும், படிக்கிறோம், நிதி தரணும். நீ அந்த வார்த்தை சொல்ற, நீ எங்களை ரிக்வஸ்ட் பண்ண, நீங்க தமிழ்ல எங்களுக்கு ஹிந்தி படிங்க, உங்களுக்கு நல்லதுன்னு சொல்லு, பணம் தர்றேன் ஆனா ஹிந்தி படின்னு கேட்கலாம்ல. பணம் தர மாட்டேன்னு சொன்னா அங்கேதான் பிரச்சனை. என்கிட்ட பணம் இருக்கு, தரமாட்டேன், ஹிந்தி படிச்சாதான் தருவேன்னு சொன்னா அது அகம்பாவமா இல்லையா? அப்ப நீ என்ன போர்ஸ் பண்றேன்னு தானே அர்த்தம், திணிக்கிறேன்னு தானே அர்த்தம். நீ தமிழ படி, நீ ஹிந்தி படின்னு கேளு, அது ஒன்றும் தவறு இல்லை. ஏன்னா ஒரு தொடர்பு மொழி எல்லாரும் போலான்னு கேளு, அது ஒரு நியாயம் இருந்தா நாங்க ஏற்றுக்கிறோம், இல்லாட்டி விட்டுரு. நான் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்ன பிறகு தமிழர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று ஒட்டுமொத்த தமிழகம் அதுக்கு எதிராக இருக்கிற பொழுது நான் அதை அமல்படுத்தியே தீர்வேன், இல்லாட்டா உனக்கு பணம் தர மாட்டேன்னு சொன்னா அது அராஜகம் இல்லையா? அது அதிகாரத்தின் பேரால் நம்ம திணிக்கிறது இல்லையா? அதை ஒத்துக்க மாட்டேங்கிறான். நிறைய பேர் அண்ணாமலையில ஒரு 20,000 புக்கு முடிச்சு ஒரு பெரிய மேதாவி அண்ணாமலை, அவங்களா பேசிக்கிட்டு இருப்பாங்க, அவங்க குணத்துல பேசிக்கிட்டு இருப்பான். மக்கள் என்ன நினைக்கிறார்கள், நம்ம பற்றி என்ன நினைக்கிறான் அப்படிங்கிற கருத்து அறிவியல் இல்லை. அப்படித்தான் அந்த கட்சி ஓட்டு வாங்கியிருக்குமே, நோட்டா கீழே போயிட்டு இருக்கு. கொஞ்சம் அந்த அதிமுகவோட சேர்ந்து கொஞ்சம் ஓட்டை வாங்கினாலும் நாங்க வளர்ந்துருக்கோம்னு சொல்றான். எங்க வளர்ந்துருக்கான்? ஊர்ல இருக்கிற ரவுடியில சேர்ந்த ஒரு கட்சி வளர்ந்துருக்கான். ஆக மக்கள் விரும்புகிறார்களா? இந்த அரசாங்கம் யாருக்காக இருக்க? எல்லாம் மக்களுக்காக. ஓட்டு போடுற மக்கள் தான். அவர்கள் விரும்பினா நீ இருக்கலாம், இல்லைன்னா நீ வீட்டுக்கு போயிடலாம். இவ்வளவுதான் மேட்ரு. மக்கள் விரும்பலன்னு விட்டுட்டு போ. அது என்ன, நான் பண்ணாதான் பணம் தருவேன்னு சொன்னா இந்த அராஜகம், இந்த அத்துமீறல், இந்த ஆணவ பேச்சு, இதெல்லாம் கண்டிக்கிறது, வன்மையாக கண்டிக்கத்தக்க. அண்ணாமலை பேசும் பொழுது தர்மேந்திர பிரதான் அவர்கள் சொன்னதுல என்ன தப்பு இருக்குது, அவர் பேசுறதுல என்ன குறை கட்டிட்டீங்க அப்படின்னு அவர் கேட்கிறாரு. என்ன குறைன்னா அவர் அன்சிவிலைஸ்டுங்கிறாரு. அது என்ன தப்புங்கிறாரு, அவர் கரெக்டாக சொல்லியிருக்கிறாரு அப்படிங்கிறாரு. அவர் அப்படித்தானே தோறும், அவர் கண்ணுக்கு அப்படித்தானே தெரியும். அவர் எவன் ஒருவன் படித்து விட்டு ஒரு நாகரிகமற்ற முறையில் பேசுகிறானோ அவருடைய பார்வையில் யாரை பார்த்தாலும் அப்படிதான் தெரியும். படிச்சிருக்காரு, யாரை பார்த்தாலும் நாகரிகமா தெரியும். அண்ணாமலை ஐபிஎஸ் படிச்சிருக்காரு. ஐபிஎஸ் படிச்சிருக்காரு. ஆனா அது அதுக்கான தகுதி அவரு வந்திருக்காரா? ஏன் அங்க இருந்து அப்புறம் வந்தாரு? நம்மள ஐபிஎஸ் படிச்சிருக்காரு, கர்நாடகால இருந்தாருல, ஏன் வேலையை விட்டு வந்தாரு? அது பின்னணியை நோண்டி பாத்தீங்கன்னு வச்சுங்க, பெரிய சிக்கல். வேலை இருந்திருந்தாருன்னா அவங்கள அனுப்பிச்சிருப்பாங்க, வேற இடத்துக்கு போயிருப்பாரு. அது ஒரு தனி டிபேட், அதை வச்சுக்குவோம். நான் கேட்பது, படித்ததுனாலே யாரும் பெரிய அறிவாளின்னு சொல்லிட முடியாது. நானே படிச்சிருக்கேன்னு அறிவாளி சொல்லலாம். மக்களோடு ஈர்ந்து போகிறவன் தான் அறிவாளி. படித்தவன் அறிவாளியா? நான் என்ன படிச்சிருக்கேன், எனக்கு தெரிஞ்சு ஒரு 36 பட்டங்கள் படிச்சிருக்காரு, கல்யாணம் பண்ணிக்கல. ஒரு வாழ்வு மிசரபிள் ஆயிடுச்சு, அவங்க அம்மா என்ற சொல்லி புலம்புறாங்க. படிப்புன்னு வாழ்க்கையை வீணாக்கிட்டாமான்னு சொல்றாங்க. படிப்பு, கல்வி என்பது உனக்கு ஒரு அறிவு அறிவை வளர்த்துக்கிறது தான். நீ பேசுறதெல்லாம் எல்லாரும் கேட்டுக்கணும். அவர் ஐபிஎஸ் படிச்சிருக்காரு, சரியா தான் பேசுவார்னா ஐபிஎஸ் படிச்சவங்க பேசுறதெல்லாம் சரின்னு அர்த்தம் இல்லை. மக்கள் ஏற்றுக் கொடுக்குறாங்களா? ஒரே பாயிண்ட் வாங்க, வாக்களிக்கக்கூடியவன் அவன் தான். படிக்கக்கூடிய மாணவர்கள் ஏற்றுக் கொடுக்குறாங்களா? நீ பொது வாக்கெடுப்பு நடத்து,
தமிழ்நாட்டுல ஒண்ணு வேணா ஒரு புட்டியை வை, இந்தியை படிக்கலாமா வேணாமா வாக்கெடுப்பு நடத்து. அதுல நீ எல்லாரும் ஒத்துக்கிட்டா நீ கொண்டு வா. அப்படியே இருந்தாலும் கூட நீ பணம் தரது நிறுத்தாத. நான் பணம் தர மாட்டேன், நிதி தர மாட்டேன்னு சொன்னா வரி நான் கொடுக்குறோம். வரி நாங்க கொடுக்குறோம். ஏன் வரியை வாங்கிட்டு நீ தர மாட்டேன்னு சொன்னா என்ன அர்த்தம்? சரி, இவ்வளவு பேசுறவங்க தமிழை பற்றி, தமிழ் உணர்வை பற்றி பேசுகிற விஜய் தமிழ் மொழி வளர்ப்புக்கு 150 129 கூட என்ன போறான். ஊர்ல செத்து போன மொழியா இருக்கிற சமஸ்கிருதத்துக்கு 5000 கோடி 6000 கோடி கொடுக்குறான். இது எந்த வகையில நியாயம்? இதுக்கு பேர் இது ஒரு IAS IPS படிச்சவன கேளுங்க, பதில் சொல்லுங்க. இந்தியாவில் இருக்கிற எல்லாம், அதாவது பேசக்கூடிய மொழி தமிழகத்தில் இருக்கிற 8 கோடியில உலகத்தில் இருக்கிற 10 கோடி மக்கள் பேசக்கூடிய ஒரு தமிழ் மொழி, அதற்கு வளர்ப்பதற்கு நீ என்ன செய்யற? 120 கோடி தர. செத்து போன மொழி கோயில்ல வந்து குருக்கள் ஒரு 10 பேர் படிச்சுட்டு இருக்கான் சான்ஸ்கிரிட். சமஸ்கிருதம் என்பது ஒரு பூஜை மொழி. அது நான் தவறா, மற்றவர்கள் மாதிரி நான் தவறா சொல்லல. பூஜை மொழி, கோயில்ல சாமிக்கு அபிஷேகம் பண்றான், அது வேற விஷயம். சாமிக்கு சமஸ்கிருதம் தெரியுமான்னு கேட்டீங்கன்னா அது ஒரு $1 மில்லியன் கேள்வி. எந்த சாமி சான்ஸ்கிரிட்ல பேசிருக்கு? தமிழ் சினிமாவில் சாமி, தமிழ் சினிமாவில் இருக்கிறீங்க, இந்த சினிமால பாக்குறீங்களா சாமி சான்ஸ்கிரிட்ல பேசுதா? சாமிக்கு சான்ஸ்கிரிட் தெரியுமா? ஈவன் பூஜை மொழியில் நம்ம ஏமாத்துறதுக்கு அந்த காலத்தை செஞ்சிருக்கோம். அதை விடுங்க. அந்த மொழியை வளர்ப்பதற்கு 6000 கோடி 6150 கோடி நம்ம கொடுக்குறீங்க. இதெல்லாம் வந்து எவ்வளவு பெரிய ஒரு பார்சியாலிட்டி. மொழியில நீ ஒரு பாகுபாடை காமிக்கிற. அதையெல்லாம் விட்டுட்டான், அதெல்லாம் பேச மாட்டேங்கிறான். நம்ம பிரதமர் தமிழ்நாட்டில் வந்தா தமிழ்ல பேசுறாரு, அந்த எல்லா தலைவரும் தமிழ்நாட்டுக்கு வந்தா தமிழ்ல பேசுவான், இங்க இருந்து வடக்க போனா ஹிந்தியில பேசுவான். சும்மா ஒரு இம்ப்ரெஸ் பண்றதுக்காக பேசுறது தானே. உடனே அவர் தமிழ் மேல காதல் ஆகி பேசிட்டாருன்னா தமிழனை ஏமாற்றுகிற வேலைக்கு நடக்காது. ஏன்னா இங்க எல்லோரும் படித்திருக்கிறார். அண்ணாமலை படிப்புமா, அண்ணாமலையோட பெரிய அப்பாலாம் அங்க இருக்கிறான். கல்வியில பெரிய பட்டங்கள் வாங்கியவர்கள், அறிவாளிகள் நிறைய பேர் இருக்காங்க. அண்ணாமலை அறிவாளின்னு சொல்லுகிற ஒரு அறிவாளி கிடையாது, அறிவு இருக்கிறவர் பேச மாட்டாங்க. அவ்வளவுதான். சரி, நீங்க மும்மொழி கொள்கையை நீங்க எதிர்க்கிறீங்க. ஆனா திமுகவை சார்ந்தவர்கள், திமுகவினுடைய அதாவது முதல்வனுடைய குடும்பத்தை சேர்ந்தவர்கள் எல்லாம் நடத்தக்கூடிய சிபிஎஸ்இ பள்ளியில எல்லாம் ஹிந்தி சொல்லி கொடுக்கக்கூடிய பள்ளிகளா இருக்குது. அப்ப அதையெல்லாம் என்னன்னு பாக்குறது அப்படின்னு அண்ணாமலை கேக்குறாரு. நான் என்ன சொல்றேங்க, யாரு இல்லன்னா கனிமொழி ஹிந்தி படிச்சிருக்காங்க. நீங்க கலைஞரும் விபி சிங்கும் பேசுகிற பொழுது உங்களுக்கு தெரியும், 1980 89 நினைக்கிறேன், அவர் சென்னை வரும் பொழுது கனிமொழி கூட இருந்தாங்க டிரான்ஸ்லேட் பண்றதுக்கு. ஆக மொழியை நம்முடைய கொள்கையை, நான் ஆரம்பத்திலிருந்து திமுக எனக்கும் மாறுபட்ட பல கருத்துக்கள் இருந்தாலும் கொள்கை என்ன, படிக்க கூடாது என்பது அல்ல கொள்கை, திணிக்காதுங்கிறதான் கொள்கை. பண்டித நேரு என்ன சொன்னார்? இந்தி பேசாத மக்கள் விரும்புகிற வரை இந்தி திணிக்கப்பட மாட்டாது. அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்? ரொம்ப சிவிலைஸ்டு தர்மேந்திர பிரதானுக்கு அர்த்தத்தை கேளுங்க. ஐயா, உனக்கு பிடிக்காத ஒண்ணே நீ உனக்கு பிடிக்காம நான் செய்ய மாட்டேன்னு சொல்றான் தமிழ்ல. இங்கிலீஷ்ல அதே நேரு சொல்லியிருக்காரு. அந்த அறிவு உனக்கு வேண்டாம். உனக்கு பிடிக்கலன்னா நான் செய்ய மாட்டேன்னு அர்த்தம். நேரு என்ன சொல்லியிருக்காரு? பண்டித நேரு, தமிழ் மக்கள் இந்தி பேசுகிற, தமிழ் பேசுகிற மக்கள் இந்தியை விரும்பாத வரையில் அவர்கள் மீது திணிக்க மாட்டோம் அப்படின்னு தானே சொல்றாரு. அதுதானே நாங்க சொல்றோம். நீ ஏன் எங்களை திணிக்கிற? நீ பாடத்தை வைக்கிறேன், ஏன் நான் பணம் தர்றேன், உங்களுக்கு தமிழ் மொழிக்கு சேர்ந்த நான் எல்லா நிதியை ஒதுக்குறேன், எல்லா ஸ்கூல்லையும் மும்மொழி வைக்கிறேன், நீங்க வந்து படிங்க, சேர்றவங்க சேருங்க, சேரவங்க போங்க, முடிஞ்சு போச்சு வேலை. அதெல்லாம் கிடையாது. பணம் தர மாட்டேன்னு ஒத்துக்கிட்டு தான் ஆகணும்னா அது ஒரு அரசியல் வன்முறை, அவ்வளவுதான். அதுக்கு அர்த்தம் அதான். நான் விரும்ப படிக்காம, அது என்ன விருப்பம்? ஏன் நீ யாரும் சொல்லு. சரி, நான் என்ன கெட்டு போயிட்டேன்? ஹிந்தி படிக்காம என்ன வீணா போயிட்டேன் சொல்லு. நான் உலகத்திலே இன்னைக்கு உயர்ந்து நிற்கிறேன். தமிழன் உலகமெல்லாம் புகழ்குடி நாட்டி இருக்கிறான். ஹிந்தி படித்தா அதெல்லாம் கிடையாது. ஹிந்தி தமிழ் படித்து என் தாய்மொழியை விட உயர்ந்த மொழி உலகத்தில் இல்லை என்று நான் பிற மொழிகளை நான் இழிவாக சொல்லவில்லை. என் தாய்மொழியிலே ஒண்ணு நிறைய சொல்றாங்க, ஆங்கிலத்திலே சொல்றாங்க. ஒண்ணுமே இல்லை, ஒரு உங்களுக்கு நேரம் இருக்கான்னு ஒண்ணு சொல்றேன். தமிழ் எவ்வளவு தொன்மையான மொழின்னு ஒண்ணு சொல்றேன். ஒண்ணும் இல்ல, ரன்ஸ் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. அதுக்கு ஆங்கிலத்துல என்ன சொல்லுவீங்க? ஓட்டங்கள். ஓடினாளா, ஓடினானா, எதுவுமே சொல்ல முடியாது. ஆனால் தமிழ்ல வந்து ஒரு வார்த்தை முன்னால போட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, ஹீ ரன்ஸ் அப்படின்னு போட்டீங்கன்னா அந்த ஒரு வார்த்தையில எடுக்கலாம். ஹீங்கிறது என்ன? அவன். அவன்னா என்ன? ஆண்பால். ரன்ஸ் அப்படின்னா அதை இங்கிலீஷ்ல ஒன்றும் கண்டுபிடிக்க முடியாது. தமிழ்ல வந்து அதே தமிழ்ல நான் சொல்றேன், நீங்க கண்டுபிடிக்க முடியாது. ஹீ ரன்ஸ்னா அவன் ஓடினானா, ஓடிக்கொண்டிருந்தானா, ஓட போகிறானா சொல்ல முடியாது. ஆனா தமிழ்ல ஓடினால்
அப்புறம் ஒரு வரி எடுத்துங்க. ம். ஓடினான் அப்படின்னு எடுத்தீங்கன்னா, ஓடினான்னா டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், இறந்த காலம். ம், ம், புரியுதுங்களா? ஓடினான் அப்படின்னா ஆண்பால், உயர்திணை. ம், புரியுதுங்களா? இவ்வளவு தமிழ்ல இருக்குது. இங்கிலீஷ்ல அப்படி சொல்ல முடியுமா? ம், ம். ஆனா படிக்கிறோம். தொடர்பு மொழியாக படிக்கிறோம். ஆக என் மொழி உயர்ந்ததுங்கன்னு நான் சொல்லுகிறேன். இந்த அளவுக்கு ஒரு தொன்மையான மொழிய நீ அதை விட்டுட்டு நீ இந்திய படி இந்திய படின்னா நாங்க விரும்பினா படிக்கிறோம், படிக்காம போறோம். அது எங்களோட விருப்பம். எங்கள் மேல் திணிக்காத என்பதுதான் கருத்து. அந்த விஷயத்துக்கே வர மாட்டேங்கிறான். நாங்க திணிக்க மாட்டோம். நீங்க படிங்கன்னு சொல்லு. நாங்க பணம் தர்றோம். ம். ஒரு ஆப்ஷன் கொடுக்குறோம் படிங்கன்னு சொல்லு. அதை விட்டுட்டு பணம் தர மாட்டேன், நீ படிக்கலைன்னா பணம் தர மாட்டேன்னா அது மிரட்டல். ஒரு பள்ளிக்கூடத்துல வாத்தியார் நீ படிக்கலைன்னா பெஞ்சில் ஏறி நிற்குன்னு சொல்ற மாதிரி இருக்கு. இதானே அர்த்தம். ம், ம், ம். அதுதான் நம்ம கேட்கிறோம். வேற ஒண்ணும் இல்லை.